Assalamu alaikum. Hi everyone, it's me Sejwan. Welcome back to my channel. இனிமே சைட் டிஷ் என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சு டென்ஷன் ஆக தேவையில்லை. இந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா தாராளமாக 3 மாதம் வரைக்கும் தாராளமாக இதை வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பரான ஒரு ரெசிபி. அப்படி என்னடா இது ஒரு வித்தியாசமான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறியே இல்லாத கறி வடகம். என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், சாப்பிட்டா கறி இருக்காது, ஆனால் கறி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆமாங்க, இந்த சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி கறி வடகம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பெரிய வெங்காயத்தில் செய்யக்கூடாது. சின்ன வெங்காயம் இப்போ ரேட் கம்மியாகவே கிடைக்குது இல்லையா? ஸோ சின்ன வெங்காயம் வாங்கி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. அப்போ தான் நம்ம உரித்து அதை கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாகிடாது, கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் ஷேர்லெஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கிக்கிட்டிங்க. நான் 2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்ட்டு சூப்பராக வரும். நல்லா எல்லாத்தையும் தோலை உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. நைட்டே நீங்கள் இதை தோலை உரித்து வச்சிடலாம், காலையில் கட் பண்ணிக்கலாம். நைட்டே தோல் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி முறம் இருக்கும் இல்லையா, பேப்பர் மரம் அதை சொல்லுவாங்க, இந்த மாதிரி முரத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ட்ரையை அப்படி நல்லா பளிச்சுன்னு வச்சுரும். காற்றோட்டமாக வச்சுருங்க, மூடி வச்சிடாதீங்க. ஸோ இப்போ இது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணோம். நீங்கள் கத்தியில் கட் பண்ணலாம், அருவாமனையில் கட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த இழுக்கிற மிஷின் வச்சுருப்போம் இல்லையா, எல்லார் வீட்லேயும் இப்போ அது வச்சுருப்போம், அதில் போட்டு இழுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் அதில் தான் செஞ்சுருக்கேன். அதில் டக்கு டக்குன்னு ஆயிரும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அதில் போட்டு தான் நல்லா 4 நெல் எடுத்தனால பளிச்சு அழகாக ரெடி ஆயிரும். பாருங்கள், எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸில் 2 கிலோ வெங்காயத்தையும் அழகாக சூப்பராக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் மூடி வச்சிடக்கூடாது, நல்லா ஓப்பனாக வைக்கணும். கொஞ்சம் காலையில் ஏர்லியெலாம் எந்திரிச்சு இதை செஞ்சுக்கிங்க. இப்போ இதுக்குள்ளே போடுறதுக்கு பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் ரஃப்பாக, அதாவது கோர்ஸாக அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு தான் இஞ்சியும் நல்லா தோலெல்லாம் கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இது முந்தின நாள் நைட்டே கொள்ளுப்பருப்பு 1/4 கிலோ, கடலைப்பருப்பு இல்லையா, அது 1/4 கிலோ, ரெண்டையும் நல்லா ஊற வச்சு காலையில் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். 2 கிலோ வெங்காயத்துக்கு, சின்ன வெங்காயத்துக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும். அது கூட உளுத்தம் பருப்பு 50 கிராம், இதையும் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி ஒரு பெரிய பாத்திரமாக போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இதை அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை கிலோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதனுடைய பருப்பையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 3 கிலோ 5 கிலோ மொத்தமாக செஞ்சு வச்சுட்டு அப்படியே இருக்கும். 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. ஸோ நம்ம பச்சை மிளகா எல்லாத்தையும் எடுத்தோம் இல்லையா, அதையும் லைட்டாக கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். லைட்டாக பல்ஸ் மோடில் அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரையக்கூடாது, அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்ல வெயில் அடிக்கும் போது இதை தாராளமாக போட்டு வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சு கிச்சன்லேயே வச்சுக்கிங்க. எதுவும் ஏர் போகாத அளவுக்கு வச்சுக்கிங்க. அப்படியே இருக்கும், வண்டு எதுவும் விழுகாது. 6 மாதம் வரைக்கும் தாராளமாக அப்படியே டேஸ்ட் மாறாமல் இருக்கும், கிறிஸ்பியாக எம்மியாக. ஸோ இப்போ இந்த வெங்காயத்துக்கு கூட இதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் 50 கிராம் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிளகாய்த்தூளை ஃபுல்லாக அது கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். தூள் உப்பு அது ஒரு 20லேருந்து 30 கிராம்குள்ளே நம்மளுடைய உப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரொம்ப உப்பு அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா உப்பு ஏறிடும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கிங்க. எனக்கு 25 கிராம் அளவுக்கு நான் இப்போ எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் உப்பு கம்மியாக மாதிரி இருந்துச்சு, நீங்கள் 25லேருந்து 30 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இது கூட ஜீரகம் 10 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போது அரைச்சி வச்சுருந்தா அதெல்லாம் சேர்த்துட்டு
நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஓவராக போட்டு பிசைஞ்சிடக்கூடாது. ஸோ வந்து லைட்டாக அப்படியே மைல்டாக அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகும். இதை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இதை வந்து ஓவராக போட்டு அந்த வெங்காயத்தை அப்படியே கசக்கி புழிஞ்சு அந்தளவுக்கு பிசையக்கூடாது. அப்படியே ஜென்டிலாக பிசையணும். பட் எல்லா வெங்காயமும் நல்லா உதிர்ந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற மிக்சரோடு நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம போட்டிருக்கிற உப்பு, மிளகாய்த்தூளும் நம்ம போட்டிருக்கோம், பச்சை மிளகாயும் அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ காரம் வந்து நல்லாவே சுருக்கும், சூப்பராகவே இருக்கும். ஸோ அப்படியே ஜென்டிலாக ஃபுல்லாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. பொறுமையாக ஒரு நிமிஷம் நல்லா டைம் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே லைட்டாக கையில் மிக்ஸ் பண்ணும்போது இந்த கலரே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு ஜென்டிலாக ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரொம்ப ஃபோர்ஸாக கிடையாது, கொஞ்சம் நல்லா உள்ளே அந்த ஆனியனுக்குள்ளே எல்லா மசாலாலாம் இறங்குற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அமுத்தி பிசைஞ்சு விட்டுக்கிங்க. பிசைகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஸோ நல்லா கரெக்டாக பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. இல்லைனா வந்து ரொம்ப கருப்பாயிரும். ஓவராக போட்டு பிசைஞ்சிட்டாலும் ரொம்ப கருப்பாயிரும் கறி வடகம். ஸோ ரொம்ப கருப்பாகவும் ஆகக்கூடாது. அந்த லைட் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரௌன் அண்ட் பிளாக் அந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். இது ஊறணும்லாம் அப்படிலாம் அவசியமே கிடையாது. அப்படியே எடுத்து வச்சுட்டு அழகாக இதுக்கு ஒரு பெரிய கிளாத் இல்லை பிளாஸ்டிக் ஷீட்ஸ் எதாவது இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து கிளாத்தில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். ஒரு பெரிய கிளாத்தை விரிச்சிட்டு அப்படியே அழகாக வச்சு ஒன்று ஒன்றா பிடிச்சி எடுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸாக இல்லாமலும் ரொம்ப குட்டியாக இல்லாமல் ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னா நம்ம பொரிக்கும் பொழுது உள்ளே வேகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப குட்டியாக வச்சிட்டோம் அப்படின்னாலும் இது எடுக்கும் போது காஞ்சிட்டா நல்லா அப்படியே குட்டியாயிரும். ஸோ காஞ்சிட்டு இதை எடுக்கும் போது அதிலே ஒட்டிக்கும். அண்ட் ரொம்ப தூளாக ஆன மாதிரி ஆயிரும். ஒரு ஷேப்பாக பர்ஃபெக்டாக வராது. ஸோ இப்போ நான் இதில் காமிக்கிற அளவுக்கு இந்த சைஸில் ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். அழகாக பிடிச்சி ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அழகாக கறி வடகம் ரெடி ஆயிரும். இது ஒரே நாள்லையே நல்லா காஞ்சிடும். அதாவது நல்ல சுள்ளுன்னு செம்ம வெயில் இருக்குது இல்லையா, அன்னைக்கு போடுங்க. வெதர் ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். திடீர்னு மழை எது கொஞ்சம் கூட. பட் இப்போது நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, நல்ல வெயிலில் ஒரு 2 நாளில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக காஞ்சிடும். ஒரே நாள்லேயே நல்லாவே காஞ்சிடும். நீங்கள் ஸோ அதனால தான் சொன்னேன், கொஞ்சம் ஏர்லியெல்லாம் இருந்துட்டு இதெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடி வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வெயில் வந்ததுக்கப்புறம் சூப்பராக நல்லா செம்மையாக காஞ்சிரும். மாடியில் தனியாக உட்காந்து நம்மளாம் போடுறதுக்கு ஒரு கம்பெனி இந்த மாதிரி நான் என் அக்கா பையனை கூப்பிட்டுட்டேன், பேசிகிட்டே போடலாம் அப்படின்ட்டு. என் பையனை கீழே தூங்க வச்சுட்டு போனேன். அதனால தான் சைலண்ட்டாக நான் போட்டுட்ருக்கேன். இந்நேரம் என் பையன் கூட இருந்திருந்தான்னா அவ்வளோதான் பாருங்கள். சூப்பராக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு. அவ்வளோதான். இதை அப்படியே விட்டுட்டு அழகாக போயிட்டு ஈவினிங் வந்து பார்த்தோன்னா நல்லா செம்மையாக ரெடி ஆகிருக்கும். ஒரே நாள் வெயிலே வந்து எனக்கு காஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டே இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 டேஸ் மட்டும் வச்சுருந்தேன். 2 டேஸ் வச்சுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த பச்சை கறி வெங்காயத்தை அதாவது பொரிக்காமல் சாப்பிட்றதே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவே ஆயிடுச்சு பாருங்கள். பச்சையாக சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு தான். பட்டு பச்சையாக சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு கெடுதி. ஸோ நல்லா பொரிச்சிட்டு அதை சாப்பிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அது எல்லாமே அழகாக வருது. இப்போ பொரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இது எண்ணெய் நல்லா சூடாக்கிக்கிங்க. அதாவது ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது. இதுக்கு எண்ணெயை வச்சு அந்த லைட்டாக புகை வர்ற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை போட்டுருங்க. புகை நல்லா வந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா போட்ட உடனே கருப்பாயிரும், உள்ளே வேகாது, கடுக்குன்னு இருக்கும். ஸோ நான் அந்த ஹீட் ஆகி அந்த புகை வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆயில் ஹீட் ஆகுதுன்னு பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஸோ உடனே போட்டுட்டு
அப்படியே லைட்டாக இப்படி எடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்து இந்த ப்ரௌன் கலரில் இருக்கணும், பிளாக் கலரில் ஆகக்கூடாது. நல்லா ப்ரௌன் கலர் இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். தாராளமாக இதை 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் கிறிஸ்பி எம்மியாக சூப்பராக இருக்கும். தினமும் ஏதாவது ஒரு சைட் டிஷ், அதுவும் நைட் டைமில் என்னடா செய்கிறது சாதம் செஞ்சு அப்படின்னு யோசிக்கிறப்போ ரசம் சாதம் அதெல்லாம் வைக்கும்போது இதை மட்டும் பொரிச்சு வச்சுட்டா போதும், கப்புன்னு சாப்பிட்டு எழுந்திரிச்சிருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படி ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.